அதான் மழுங்கலா இருக்கவே கூடாது. சோர்ந்து போன ஜெபம், சொத்த ஜெபம், இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு அற்புதமும் நடக்காது. ஆமென். அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் லாசரோட கல்லறை விஷயத்தை கேள்விப்பட்டு ஆண்டவர் போறாரு. 4 நாள் கழிச்சு போறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, லாசருவே கம் அவுட், வெளியே வா. அல்லேலூயா. இந்த இது ஒரு ஜெபம். லாசருவே வெளியே வான்றது ஒரு ஜெபம். ஆமென். அப்ப இந்த வார்த்தையை பிதா கேட்டு அந்த வார்த்தையின்படி அப்படியே செய்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உங்க ஜெபம் எப்படி இருக்க வேணும்னா, தீட்டப்பட்ட ஜெபம். ஜெபத்துல எப்படி அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது நடக்கும்ன்ற விசுவாசம் நமக்கு முதல்ல வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப உன் ஜெபம் மழுங்கலாய் இருக்கக்கூடாது. ஜெபத்தை தீட்ட வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு வரக்கூடாது. ஆமென். அப்போ நம் ஜெபம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தையை அனுப்பி அவர் சொஸ்தப்படுத்துறாங்க. அல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி சொஸ்தப்படுத்துறாரு. அப்ப அது மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு ஜெபத்துக்காகவே ஒரு நாள் செலவழிக்கவே கூடாது. ஆமென். புரியுதா? ஒரே ஜெபத்துக்காக ஒரு நாள் ஃபுல்லா செலவழிக்கவே கூடாது. இப்ப அந்த இடத்துல இப்ப ஆண்டவர் அந்த லாசரு சந்திக்கிற இடத்துல நான் இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? முதல்ல முட்டியை போட்டு 2 கையை விரிச்சு ஒரு 1000 சோத்திரம் போட்டு சோத்திரம் 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 போட்டா கூட லாசரு வெளியே வந்திருக்கவே மாட்டாரு. சோத்திரம் பாருங்க, எவ்வளவு சோத்திரம் போட்டாலும் வெளியே வந்திருக்க மாட்டாரு. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரே ஒரு சம்பவத்தை தான் செய்யறாரு, லாசருவே வெளியே வா. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. ஒரு டெட் பாடிக்கு சவுண்ட் கேக்குது. ஆமென். ஆமென். கரெக்ட் தானே? 4 நாள் ஆச்சு செத்து, நாரி போயிருக்கோம், புழு பூத்திருக்கோம். ஒரு டெட் பாடிக்கு அவருடைய சவுண்ட் கேக்குது. லாசருவேன்னு சொல்லும் போது காது ஓபன் ஆயிருக்கும். ஆமென். ஆமென். அல்லேலூயா.